வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயம் நாம் சாப்பிடக்கூடிய ஏராளமான உணவுகளால் நமது இதயத்தினுடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளுமே பாதிக்கப்பட்டு கொண்டுட்டு தான் இருக்குது. யார் ஒருவர் அளவுக்கு அதிகமாக கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்களோ அவங்க அவங்களுடைய உடல் பருமனாவதோடு இதய நோயினாலும் அவங்க பாதிக்கப்படக்கூடும். எனவே இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சிறந்த வழிகளில் முதன்மையானது நீங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உணவுகளை தவறாமல் எடுத்துக்கணும். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சால்மன் மீனை நீங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சால்மன் மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஏராளமான அளவில் நிறைந்திருக்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் ரத்தம் உறைவதை தடுத்து சீரான ரத்த ஓட்டத்துக்கு நமக்கு வழிவகுக்கும். மேலும் இது இதய நோய்க்கு வழிவகுக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கெட்ட கொழுப்புகளுடைய அளவை குறைக்கும். ஆகவே நீங்கள் வாரத்திற்கு குறைந்தது 2 முறையாவது சால்மன் மீனை உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வாங்க. ஒருவேளை சால்மன் மீன் கிடைக்கல அப்படின்னா மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்து மீன் இந்த மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களாவது நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். வால்நட்ஸை இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளுமே ஒரு கையளவு வால்நட்ஸை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதய நோயினுடைய அபாயத்தை நீங்கள் பாதியாக குறைச்சிக்கலாம். வால்நட்ஸில் நல்ல கொழுப்புகள் ஏராளமான அளவில் இருக்குது. சேச்சுரேட்டட் கொழுப்புகளுக்கு பதிலாக மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளை உட்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைச்சிக்கிட்டு நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவை மட்டும் நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். மேலும் நீங்கள் இந்த வால்நட்ஸ் எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது நீங்கள் வேணும்னா இந்த வால்நட்ஸ் கூட சேர்த்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, விதைகளில் இந்த ஆலி விதைகள், சியா விதைகள் போன்றவற்றை கூட நீங்கள் அன்றாடம் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும். ராஸ்பெரி பழங்களை நீங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ராஸ்பெரி பழங்களில் பாலிஃபினால்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர், அதாவது நார்சத்து மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து பக்கவாதம் வரக்கூடிய அபாயத்தை கூட குறைக்கும். ராஸ்பெரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி போன்ற பெரி பழங்களையாவது சாப்பிடுங்க. உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். கொழுப்பு குறைவாக இருக்கக்கூடிய பால் அல்லது கொழுப்பு குறைவாக இருக்கக்கூடிய தயிர் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பால் பொருட்களில் பொட்டாசியம் நமக்கு அதிகமாக இருக்கும், கால்சியமும் இருக்கும். இந்த பால் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு குறைக்கும். அதாவது பிபின்னு சொல்கிற மாதிரிலாம் அந்த பிளட் ப்ரெஷர் அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எப்போது ஒரு கொழுப்பு குறைவாக இருக்கக்கூடிய பால் அல்லது பால் பொருட்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றாங்களோ அப்போ அவங்களுடைய உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகரிக்காமல் இருக்கும். ஆகவே இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா பிபி மற்றும் கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோலில் வச்சிருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கொழுப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய பால், தயிரை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கொண்டக்கடலையை நீங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை மற்றும் இதர பருப்பு வகைகளில் கரையக்கூடிய நார்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த வகை நார்சத்துக்கள் கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கும். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்களில் அடைக்கப்பட்டு விற்கப்படக்கூடிய பீன்ஸ்களை வாங்குவதாக இருந்தீங்க அப்படின்னா அதில் சோடியம் குறைவாக அல்லது உப்பு சேர்க்காததை வாங்குங்க. ஏன் அப்படின்னா அதில் சோடியம் ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ அப்படியே நீங்கள் உப்பு சேர்க்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் நீரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். கரையக்கூடிய நார்சத்துக்களானது கொண்டக்கடலையில் மட்டும் இல்லாமல் கத்தரிக்காயிலும் இருக்கு, வெண்டைக்காயிலும் இருக்கு, ஆப்பிள் பழத்திலும் இருக்கு, பேரிக்காயிலும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. வேணும்னா இதையும் நீங்க சேர்த்து சாப்பிடலாம். கொண்டக்கடலையும் சாப்பிட மறக்காதீங்க. அதை நீங்க சாப்பிடும்போது இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும். ஓட்ஸை நீங்க இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஓட்ஸ்ல பீட்டா குளுக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஃபைபர் நார்சத்து இருக்கு. இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதாவது நீங்க 1.5 கப் வேக வச்ச ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவு பீட்டா குளுக்கான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பீட்டா குளுக்கான் பார்லி, கடற்பாசி போன்றவற்றிலும் ஏராளமான அளவில் இருக்கு. நீங்க ஓட்ஸ் கூட இந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஆலிவ் ஆயிலை நீங்க உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான எண்ணெயாக கருதப்படக்கூடிய இந்த ஆலிவ் ஆயில்ல மற்ற உணவுப் பொருட்களை விட சேச்சுரேட்டட் கொழுப்புகள் குறைவான அளவில் தான் இருக்கு. விலங்கு பொருட்கள் இருந்து பெறப்படக்கூடிய டிரான்ஸ் கொழுப்புகள் உடல்ல கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவை அதிகரிச்சு தமனி சுவர்கள்ல கொழுப்புகளை படிய செஞ்சு ரத்த ஓட்டத்தை தடைய உண்டாக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆலிவ் ஆயில் பிடிக்கல அப்படின்னா கனோலா எண்ணெய் மற்றும் குசம்பு பூ எண்ணெய் எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ சாஃப்ளவர் ஆயில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். டார்க் சாக்லேட்டை நீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம்.
கொக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது தான் இந்த சாக்லேட். இந்த டார்க் சாக்லேட்னு சொல்லுவாங்க. இந்த பிளேலோனான்கள் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய பிபி இருக்கு பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரத்தம் உறைவதை தடுக்கிறதுக்கும் செய்யும். ஸோ மேலும் இது வந்து என்ன பண்ண முடியும்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் காரணமாக உங்களுக்கு தமனிச்சுவர்களில் கெட்ட கொழுப்புகள் தேங்காம தமனியை சுத்தமாகவும் வச்சிருக்கும். அதிலும் வந்து டார்க் சாக்லேட் தான் அதிக அளவு ஃப்ளவனால்கள் மற்றும் குறைவான சர்க்கரைகள் உள்ளது. ஸோ சர்க்கரை கூட உங்களுடைய இதய நோயினுடைய அபாயத்தை அதிகரிக்கும் தான். சுகர் உங்களுக்கு அதிகமானாலும் இந்த இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதனால நீங்க அந்த பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய ரத்த அழுத்தத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அவகேடோ பழங்களை, அதாவது வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அவகேடோ பழம் வழுவழுன்னு இருக்கிறதால அந்த பழம் வந்து கொழுப்பு நிறைந்த பழம் போல காணப்படும். அவகேடோ பழத்துல கொழுப்புகள் அதிகம் இருக்குதான், ஆனா அதிலும் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் தான் இருக்கு. மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு தான் அதிக அளவில் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து, கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கும். மேலும் இந்த அவகேடோ பழத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இதயத்துல நாள்பட்ட அலர்ச்சியால் ஏற்படக்கூடிய பெருந்தமனி தடிப்பு பிரச்சனை எல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். முக்கியமாக அவகேடோ பழத்துல கலோரிகள் மிகவும் அதிகம் அப்படின்றதால எடையை குறைக்க நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பழத்தை நீங்க அளவாக சாப்பிட்றது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவகேடோ பழம் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். உப்பில்லாத பாதாம் எண்ணெயை நீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். முழு தானிய டோஸ்டின் மீது நட்ஸ் வெண்ணெய் தடவி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும். நட்ஸ் வெண்ணெய்கள்ல மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் தான் ஏராளமான அளவில் இருக்கு. எனவே எப்பொழுதுமே நட்ஸ் வெண்ணெய்களை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது வந்து உப்பு இல்லாததாக பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிடணும். உப்பு இல்லாத பாதாம் வெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா உப்பு இல்லாத இருக்கக்கூடிய வேர்க்கடலை வெண்ணெயை நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இது மாதிரி சாப்பிடும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். சிவப்பு திராட்சையை நீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சிவப்பு நிற திராட்சையில ரெஸ்வராட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த வட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு. ரெட் ஒயின் சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ இந்த ரெட் ஒயின் வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இது வந்து இந்த சிவப்பு திராட்சையை கொண்டு தான் தயாரிக்கப்பட்டதால இருக்கு. ஆனா நீங்க ஒரு உடல்நல நிபுணர்கள்கிட்டையும் வந்து நீங்க இதை கன்சல்ட் பண்ணிக்கணும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரெட் ஒயினை குடிக்கிறதுக்கு பல பேர் வந்து பரிந்துரைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல ஆல்கஹால் வந்து சிறிதளவு இருக்கு. ஆகவே ரெட் ஒயினை குடிக்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அதில் ஆல்கஹால் இருக்குன்றதெல்லாம் அது அவ்வளவா யாரும் பரிந்துரைக்க மாட்டாங்க. தக்காளி பழத்தை நீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். தக்காளி கூட இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின், விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்சத்து மற்றும் ஆல்பா, அப்புறம் பீட்டா கரோட்டின் இதயத்தினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு அவசியமான சத்துக்கள் இது எல்லாமே தக்காளியில் இருக்கு. குறிப்பாக தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால இதயத்திற்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுத்து இதயத்திற்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும். இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே சுழற்சியின் அடிப்படையில் அடிக்கடி தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். வரும் காலத்தில் இதயம் சம்பந்தமான மாரடைப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், நலமோடு வாழலாம். அதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.